இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்த இப்ப இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான தலைப்பு. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நமக்கு எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்புங்க. அதாவது உடலினுடைய சக்தியையும், மனதினுடைய சக்தியையும் பெறுவோம். இந்த தலைப்புக்குள்ள போவதற்கு முன்பாக, ஏன் உடல்ல நமக்கு சக்தி குறைவா இருக்கு? ஏன் மனதுல நமக்கு சக்தி குறைவா இருக்கு? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உடல்ல நோய்கள் இருப்பதால சக்தி குறைவா இருக்கு. மனதுல நோய்கள் இருக்கிறதுனால சக்தி குறைவா இருக்கு. அதுல உடல் நோய்கள் அப்படின்னா நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம உலக அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை இன்றளவும் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே தான் போகுது. எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்குறோம். அதாவது மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் போகுது. அதுலயும் நம்ம காலநிலைக்கு ஏற்ப காலநிலைக்கேற்ப வெயில் அதிகமாக இருக்கிறது என்றால், அதற்கு உண்டான சரும நோய்கள் வருது. மழை காலங்கள்ல அதற்குண்டான நோய்கள் வருது. அந்த மாரி பருவநிலை மாறும்போது கூட, தொடர்ந்து நோய்கள் மனிதன தாக்கிக் கொண்டே தான் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த உடல் நோயிலிருந்து நம்ம விடுபட்டு விடுபட ரொம்ப சிரமமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த நோய் தாக்குதலுக்குள்ள வரும்போது நெறைய அழுத்தங்களுக்குள்ள வந்துர்றோம். அப்போ உடல்ல நமக்கு பருவகால நோய்களும் நம்மளை தாக்குது. அதுபோக நம்முடைய பிறவியின் காரணமாக, நம்மளுடைய தாய், தந்தை மூலமாக, அதன் மூலமாக வரக்கூடிய சில நோய்களும் நம்மளைய தாக்குது. அப்போ உடல் ரீதியாக நம்ம தொடர்ந்து பல நேரங்கள்ல பல நோய்களுக்கு உட்பட்டு, அதாவது பிபி அதிகமாகி, அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாகி அல்லது ரத்த அழுத்தம் குறைஞ்சு, சுகர் சுகர் அதாவது சர்க்கரை சர்க்கரை சத்துக்கள் கூடி அல்லது குறைஞ்சு, அல்லது வாத நோய்கள் நம்ம ரத்த ஓட்டமானது உடல்ல சரியாக இல்லாம, அதுல வரக்கூடிய நோய்கள். இந்த மாரி நெறைய விதமான நோய்கள தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாரி நோய்கள்லாம் நமக்கு தொடர்ந்து இருப்பதன் காரணமாக உடலுக்கு சக்தி இல்ல. பொதுவா இந்த இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருந்தாலும், நமக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ட சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், வரக்கூடிய நோய்கள தவிர்த்திறலாம். நோய்கள் இருக்கு அப்படின்னா, அந்த நோய்கள நம்ம சரி செஞ்சிறலாம். இந்த 2மே இதுல நடக்கும். இப்ப நம்ம பார்த்தோம். உடல் ரீதியான நோய்கள் எந்த அளவுக்கு நமக்கு இப்ப ஒரு பாதிப்ப குடுக்குது. இதன் காரணமாக எல்லா மருத்துவமனைகளும் நிரம்பி வழியுது. எல்லா மருத்துவமனைகள்லயும் போய் பார்த்தோம் அப்படின்னா, நிரம்பி வழிகின்றது. புற்றுநோயிலிருந்து, பொது மருத்துவத்திலிருந்து நம்ம போனோம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில 6,00,00,000 பேர் இருக்கிற தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1,50,00,000 கோடிக்கு மேல இன்னைக்கு மருத்துவமனையில மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன? நிறைய நம்ம சொல்லலாம். நம்ம காரணம் தேடணும் அப்படின்னா, உணவு பழக்கவழக்கங்கள், பெற்றோர்கள் மூலமாக வந்த நோய்கள், மேலும் சில விபத்துக்கள், மேலும் வினைகள் சார்ந்து அவங்களுக்கு வந்த நோய்கள், இந்த மாரி நம்ம நெறைய சொல்லலாம். அப்ப பல வகையில இன்னைக்கு மனிதன் உடல் நோய்களால பாதிக்கப்பட்டு இருக்கான். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. எல்லாருமே முயற்சி செய்றாங்க. உடல் நோய்கள கடந்து வாழும் நெறைய குடும்பங்கள்லாம் அ ஏதாவது எமர்ஜென்சில நம்ம மருத்துவமனைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 10,00,000 20,00,000 30,00,000 சில நபர்கள்லாம் வீட்ட வித்து, தோட்டத்த வித்து, எப்படியாவது அந்த உயிர காப்பாத்தணும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி மேற்கொள்றாங்க. இத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த உடல் ரீதியான நோய்கள் நமக்கு அந்த அந்த உடலினுடைய சக்திகள அதிகப்படுத்தாம நமக்கு செய்துகிட்டு இருக்கு. 2வது மனநோய்கள். அதாவது மனநோய்கள் என்பது என்ன? நம்முடைய மனம் சார்ந்து இருக்கக்கூடிய நோய்கள். பயம், அச்சம், அதாவது பயப்படுறது. நம்ம இப்படி நடந்துருமா? நாளைக்கு இப்படி நடந்துருமா? இன்னைக்கு இப்படி நடந்துருமா? இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நெறைய பயப்படுறது. பயம் சார்ந்த நோய்கள்.
அதுபோக மன ரீதியான அழுத்தங்கள், அதாவது இந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள முடியாம இந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள முடியாம எப்படி வாழணும், எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நான் எந்த சிந்தனை எடுக்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி வழிநடத்தணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவான பாதை இல்லாம ஒரு அழுத்தத்துக்குள்ள வர்றது. ஒரு மன அழுத்தத்துக்குள்ள வர்றது. இதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற அந்த படபடப்பு, பதட்டம், பயம், வெறுப்பு, கோபம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு விஷயங்களும் இன்னைக்கு மனிதனை பாதிக்குது. இந்த சமுதாயமும் ஒரு வகையில இதுக்கு காரணமாக இருக்கின்றது. மனநோய்கள் உருவாகுவதற்கு இந்த சமுதாயமும் ஒரு வகையில காரணமாக இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே எது அப்படின்னா, உடல் ரீதியான நோய்களும், மன ரீதியான நோய்களும். ரொம்ப ஈஸியா அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உடல் ரீதியான நோய்களால நம்ம பாதிக்கப்படுகின்றோம். மன ரீதியான நோய்களால நம்ம பாதிக்கப்படுகின்றோம். உடல் ரீதியான நோய்களால பாதிக்கப்பட்டு நம்ம நிறைய மருத்துவமனைகள் சார்ந்து நிறைய செலவு செய்கிறோம். மன ரீதியான நோய்களால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம பல இடங்களுக்கு, பல வழிபாட்டு தலங்களுக்கு போகிறோம், நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம், ஜோதிடம் பார்க்குறோம், அதுபோல் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்கிறோம். மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகின்றதா? நம்ம தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கணும். நம்ம எல்லாருமே நம்ம உடல் ஆரோக்கியத்தோட, உடல் ஆரோக்கியம் அப்படின்னா உடல் சக்தியோட நம்ம இருக்கோமா? அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கு, ஆனா சக்தியோட இருக்கு. அந்த நிலை எத்தனை பேத்துக்கு இருக்கு? அப்போ உடல் சக்தி இழந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நாம் பாதிப்புக்கு உள்ளாவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உடல் நமக்கு சக்தியாக வேணும், மனம் நமக்கு சக்தியாக வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய உடலும் மனதும் சக்தியாக வைத்து இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய ஆன்மீக மையங்கள் உருவாயிருக்கு, நிறைய தியான மையங்கள் உருவாயிருக்கு. பல இடங்கள்ல பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம மக்களை மோட்டிவேட் பண்ற இடங்கள், நிறைய இடங்கள் பார்க்குறோம். இந்த இடங்களுக்கு நம்ம மனிதர்கள் போவதற்கு காரணம் என்ன? உடல் நோயால பாதிக்கப்பட்டனாலையும் மனநோயால பாதிக்கப்பட்டனாலையும் தான். அப்ப அது சார்ந்த அறிவு மனிதனுக்கு இன்று இருக்கா? உடல் நோய் சார்ந்த அறிவும் மனநோய் சார்ந்த அறிவும் இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கா? அதை பிரித்து பார்க்க முடியுதா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நுட்பமா நம்ம அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா விளக்கம் இல்லை. இன்னைக்கு மனிதன் அதீதமாக எதுல அதிகமா செட் ஆயிருக்கான் அப்படின்னா, ஒரு கவர்ச்சி, அது நல்லதோ கெட்டதோ அவனுக்கு அது பிடித்திருந்தா அவன் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப அவனுக்கு போதிய அறிவு இல்லை. உடல் நோயிலிருந்து நம்மை நீக்கிக் கொள்ள, மனநோயிலிருந்து நம்மை நீக்கிக் கொள்ள அவனுக்கு போதிய அந்த அறிவு இல்லை. இதன் காரணமாக அவன் உடல் நோயிலையும் பாதிக்கப்பட்டுறான், மனநோயிலையும் பாதிக்கப்பட்டு என்ன ஆகிறான்? அவனும் இந்த சமுதாயத்தில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக வாழாம எல்லா மனிதர்களையும் தொந்தரவுகளுக்குள்ள கொண்டு வர்றான். தானும் கெட்டு பிறரையும் என்ன செய்யறான்? தானும் ஒரு கெடுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிறரையும் அந்த வாழ்க்கைக்கு அவனால தள்ளப்படுகின்றான். இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உலகத்தில் இப்போ இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இது பல முறை உங்களுக்கு இதுக்கு முன்பு பதிவு செஞ்சுருக்கேன். உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு நிறையவே பதிவு செஞ்சுருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு தொடர்ந்த சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப சொல்கிறேன். பட் இருந்தாலும் இதில் சில நுட்பமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? அதனால இப்போ இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு கேள்வி மைண்டில் வச்சுக்கணும். நான் உடல் நோயை கடந்திருக்கணும், அப்படியும் வினைகள் சார்ந்து, என்னுடைய மூதாதையர் சார்ந்து, வினைகள் சார்ந்து எனக்குள்ள நோய் இருந்தால், உடல் சார்ந்த நோய்கள் இருந்தால் அதிலிருந்து நான் என்னை எப்படி விடுவிப்பது? இந்த கேள்வி நம்ம மனதில் இருக்கணும். ரெண்டாவது, மனம் சார்ந்து அழுத்தங்களோ அல்லது
மனம் சார்ந்து அழுத்தங்களோ அல்லது பயமோ அச்சமோ மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து நான் எப்படி விடுவித்துக் கொள்வது, இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வகுப்பை உங்க லைஃப்ல தினந்தோறும் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இதை பயன்படுத்தலாம். உங்க வாழ்க்கையில இதை பயன்படுத்தி உங்களுடைய உடல் நோயையும் மனநோயையும் கடந்து வாழலாம். நல்லா புரிந்து கொள்ளணும் எல்லாருமே. நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய உடம்போட உடல் ஆரோக்கியத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நம்ம சிலருக்கு உடல் நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்னா நேரடியாக உங்களுடைய உடல் பாதிக்கப்படுவதில்லை. முதலாவதாக உங்களுடைய மனதினுடைய உணர்ச்சிகள் மூலமாக உங்களுடைய உடலானது பாதிப்பை பெறுகின்றது. அப்ப இந்த மனசு அப்படின்னு சொல்றாங்களே, இது நம்ம அந்த உடலை கண்ணில் பார்க்குறோம். இந்த மனசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மனசு பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு செல்ஸ், அதாவது நம்ம சொல்றோம் நம்ம உடம்புல இந்த எலும்பு தோல் சதை உங்களுடைய ரத்தம் உங்களுடைய அந்த மஜ்ஜைகள் இதெல்லாம் கடந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு செல்லிலையும் உங்களுடைய எண்ண பதிவுகள் பதிவாகி இருக்கின்றது. இதை சமஸ்காரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது, இதுக்கு முன்பு செஞ்சது, இது எல்லாமே அந்த அணுவில் பதிவாயிருக்கு. ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த ஐயப்பன் கோவிலுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருந்து அதிகாலையில் எழுந்து குளித்து ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு 2 நேரம் நம்ம 2 நேரம் விரதம் இருந்து நம்ம அந்த வழிபாட்டு தலங்களுக்கு 48 நாள் விரதம் இருந்து மலை ஏறுகின்றாங்க. எதனால? ஒரு செல் தன்னை புதுப்பிச்சுக்க 48 நாள் ஒரு மண்டலம் தேவை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அப்போ பாருங்க, நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே, மனம் சார்ந்த பதிவுகள் எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுலையும் ஆழமா பதிவாயிருக்கு. இதுதான் ஒரு கேள்வி மனிதர்களுக்கு வரலாம். இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னைய அறியாமலே இந்த கோபம் வந்துருச்சு, அந்த இடத்துல நான் அப்படி கோவப்பட்டுக்கூடாது அப்படின்னு எனக்கே சில நேரங்களில் ஒரு எமோஷன் ஆகும். என்னடா நம்ம இன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு தானே போனோம், திடீர்னு கோபம் வந்துருச்சு எனக்கு. அப்போ என்னை அறியாமலே ஒரு செயல் எனக்குள்ள நடக்குது அப்படின்னா அதான் நம்மளுடைய மனம் ஒவ்வொரு செல்லையும் அதை பதிவு பண்ணியிருக்கு. இதுதான் இந்த வகுப்பை கேட்பவர்கள் இந்த செல்லில் உள்ள மனதினுடைய எண்ண பதிவுகளை எப்படி அழிப்பது, இதுதான் இந்த ரகசியம் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியா, எந்த ஆன்மீகவாதிகளும் சொல்லாத விஷயங்கள். இந்த மனதினுடைய எண்ண பதிவுகளை உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் எப்படி நீக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாடி இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாடியும் மைண்டு, நம்மளுடைய மனசு எப்போதும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு தான். அதை நம்ம பிரிக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க மனமற்ற நிலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அந்த உடலோடு மனமும் இணைஞ்சுதான் இருக்கு. அது ரெண்டும் பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் அது அட்டாச்மெண்ட்டில் தான் எப்போது இருக்கும். உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்களில் பார்க்குறோம், கை கால் மூக்கு வாய் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் மனசுங்கிறது சூக்குமம், கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் இருக்கு. மனசு அப்படிங்கிறது கண்களுக்கு, நம்மளுடைய கண்களுக்கு அகப்படுவது இல்லை, ஆனால் அது நம்ம உடல்ல கண்ணுக்கு தெரியாத இடத்துல நம்ம உடல்ல இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுடைய மனதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய உடல்ல பாதிப்பை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் உங்க உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு, மனதுல பாதிப்பு எதனால வருது? உங்களுடைய செல்களினுடைய பதிவுகளால வருது. உங்களுடைய
செல்களினுடைய பதிவுனால மனதில் பாதிப்பு வருது. உடலில் எதனால பாதிப்பு வருது? நம்ம வெளி உணவுகளை எடுத்துக்கிறோம், நமக்கு சில சேராத உணவுகள் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் பிரச்சனை வந்தால் அதை பாதிக்கும், அதில் பிரச்சனை வந்தால் இதை பாதிக்கும். இது ஸ்டாண்டர்ட், இது மாறவே மாறாது. உடலில் பாதிப்பு வந்தால் அது மனதை ஒரு வகையில் பாதிக்கும், மனதில் பாதிப்பு வந்தால் அது ஒரு வகையில் உடலை பாதிக்கும். அதனால ரெண்டும் ஒரு செயின் லிங்க் மாதிரி தான். அப்போ நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் நம்ம மைண்டில், நம்மளுடைய மனசு என்ன, ஒரு நிமிடத்திற்கு பல லட்சக்கணக்கான எண்ணங்களை தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கு. மனம் என்பது எண்ணங்களை உருவாக்குவது, நம்ம அந்த மாதிரி மனதில் எண்ணங்களை உருவாக்குவதன் மூலமாக நம்மளுடைய உடம்புல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதியியல், ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஏற்பட்டு நம்மளுடைய ஹார்மோன்ஸ்னா நம்மளுடைய சுரபிகள், நம்மளுடைய ஹார்மோன்ஸ் என்ன ஆகுது, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் சுரக்குது. இது மனம் உங்களுக்கு எப்படி இயங்குகிறதோ அதனுடைய ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஹார்மோனாக உங்களில் சுரக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, மனதில் ஏற்பட்ட மாற்றம் உடல்ல எந்த விளைவை கொடுக்குது அப்படின்னு நம்ம இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கெமிக்கல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த கெமிக்கல் சேஞ்ச் நமக்கு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை, நம்ம மனதினுடைய எந்த கெமிக்கல் சேஞ்சுக்கு உட்படுதோ அதற்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் வேகமாகவும் இயங்க வைக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல உணர்வுகள், நல்ல தெய்வீக உணர்வுகளை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய உடல் ஸ்லோவாக இயங்குது. அதே நேரத்தில் இந்த கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக உங்களுக்கு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மைண்டு, உங்கள் பாடி ரொம்ப வேகமாக இயங்க வைக்குது. அதனால தான் சில நேரம் நம்ம என்ன எதில் வர்றோம், பதட்டத்தில், பயத்தில், அச்சத்தில் வரனால தான் நம்ம என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரியாமலே போயிடுது. சரி, இது மூலமாக நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி நமக்கு ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாற்றம் தொடர்ந்து நம்ம உடலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அதனுடைய விளைவுகளை நம்ம அப்பயே உணர முடியும். இந்த ரொம்ப வேகமாக கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய உடல் மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி ஒரு விளைவுகளை கொடுத்துரும். அதனால தான் இன்னைக்கு சிலர்லாம் பாருங்க, மனசுல ஒரு அழுத்தம் இருக்கும்போது உடல்ல அவங்க நோயினுடைய தாக்க வீரியம் அதிகமாகிட்டே போய் அவங்க மருத்துவமனையில் அந்த நோய்களை குணப்படுத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை நம்ம உதாரணத்துக்கு சில பேர் பாருங்க, பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக பயந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறுநீர் அவங்களுக்கு அது இயல்பாகவே வந்துடும். அது அவங்க சிறுநீர் நம்ம போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பய உணர்வு இருக்கு இல்லையா, அந்த பய உணர்வு சிறுநீரை உடனே வெளியே வந்துடும். அந்த உடம்புலேருந்து பிரியறதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி தான் நம்மளுடைய மனசுக்கும் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுடைய மனசுக்கும் நம்ம உடம்புல ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ உங்கள் மனதினுடைய அந்த ஆக்ஷன் உங்கள் செல்லுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷனை கொடுக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், இது ரொம்ப நல்ல விஷயம்தான், ரொம்ப நல்ல விஷயம். நம்ம அனுதினம் நம்ம குழுவில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம்தான். இப்போ நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அன்பு செலுத்துகிறோம், ஒருத்தர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம், அன்பு செலுத்தும் போது நம்ம மனசு அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சு அந்த மனநிலையில் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோடு ஒன்று மிங்கிளாகி நேசிக்க ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு உணர்வு எண்ணம் ஆகி அன்புங்கிற எண்ணம் அன்புன்ற உணர்வு நமக்கு உருவாகும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றிணையுது. ஒரு செல் இருக்கு இல்லையா,
அது இன்னொரு செல்லோட அட்டாச் ஆகுது, அது இன்னொரு செல்லோட அட்டாச் ஆகுது. இந்த மாதிரி வந்து பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான செல்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றிணையுது, ஒன்றிணைந்து செயலாற்றுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா செல்களும் ஒன்று சேர்ந்து செயலாற்றுது. இதுவே நம்ம எகெயின்ஸ்டா ஆப்போசிட்டா நம்ம வந்து அவங்கள வெறுக்கிற மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்ம வெறுக்கிறோம், ஒருத்தர் நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த அன்புன்ற ஒரு விஷயம் இல்லை, நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு உலகத்தவோ அல்லது தனி மனிதர்களோ நமக்கு தெரிஞ்சவர்களோ நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம உடம்புல உள்ள ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த இந்த ஆக்ஷன் வந்து நம்ம செல்களில் ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படி அந்த செல்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னோடு ஒன்று மிங்கிள் ஆகாது. இப்ப நம்ம அன்போட இருக்கும்போது ஒவ்வொரு செல்களும் இணைந்து செயல்பட்டுச்சு, இணைந்து ஒரு சின்ன சக்தி ஒரு மாபெரும் சக்தியை உருவாக்குச்சு. ஆனா இங்க வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் கோபம் அப்படின்ற ஒரு எதிர்மறை விஷயமும் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மையானது மனதினுடைய தன்மையானது உடலை நேரடியாக பாதிக்குது. உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்லை பாதிச்சு என்ன ஆகுது, ஒன்னோடு ஒன்று செல்கள் இணையாம செயலற்று போகின்றது. நம்ம புரிஞ்சுக்கணுங்க, ஒவ்வொரு செல்லும் மிங்கிள் ஆகலை அப்படின்னாவே உங்களுக்கு செயலிழந்து போயிடும். சக்தி அப்படிங்கிறது உடல்ல என்ன ஆகாது, அடுத்த நிலைக்கு செல்லாது. அப்ப செல்கள் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யல அப்படின்னா செயல் இருக்காது, உடல்ல செயல் இருக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்க டாக்டர் கூட சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, சில இடங்கள்ல கூட அந்த மருந்துகள்லாம் சில இதெல்லாம் கொடுத்துட்டு சில அந்த செல்ஸ் ஒன்று சேரலை அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடவுளை வேண்டிக்குங்க, இது அவங்களுக்கு செட் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து பிழைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். அப்போ வந்து அந்த செல்கள் ஒருங்கிணைப்பு கூட ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கு. அதுதான் இந்த மனதின் உணர்வின் மூலமாக நம்ம அந்த செல்களை ஒருங்கிணைக்க முடியும். எப்போது நேர்மறையாக நம்ம இருக்கும்போது, அன்போடு இருக்கும்போது நம்மளுடைய செயல்களை ஒருங்கிணைக்க முடியும். அப்ப நம்ம வந்து எதிர்மறையா வரும்போது நம்ம மெயினா என்ன ஆக முடியும், நம்ம செல்களை ஒருங்கிணைக்க முடியாது, செல்கள் செயலிழந்து விடும், உடலினுடைய சக்திகளை நம்ம இழப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா இது சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம லைஃப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய உடல் நோயை கடந்து வாழ முடியும், மனநோயை கடந்து வாழ முடியும். ஜப்பான்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவர் கூட அந்த ஆராய்ச்சியாளர் கூட சொல்றாரு, அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு, நம்ம உடல்ல 4ல் 3 பங்கு தண்ணி இருக்கு அப்படிங்கிறார். நம்ம பாடியில வந்து 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் மீதி அந்த எலும்பும் தோலும் சதையுமான விஷயங்கள் அப்படிங்கிறார். இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உடல் முழுக்க வந்து நம்ம 3 பங்கு தண்ணியால் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ வந்து ஒரு ஒரு இங்க வந்து ஒரு மனித உடலுக்கு நீர் என்பது புனிதமானது. இந்த ரகசியம் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. நீர் என்பது புனிதமானது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்பு பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் சக்தி உண்டு. நான் இப்போ உட்காந்துருக்க சேருக்கு சக்தி உண்டு, நான் வச்சிருக்க மொபைலுக்கு சக்தி உண்டு, நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு சக்தி உண்டு, எல்லாத்துக்கும் சக்தி உண்டு. அந்த பொருளை நான் ஒவ்வொரு முறையும் தொடும்போது என்னுடைய அதிர்வுகள் அதை வந்து என்ன ஆகுது, ஈர்க்குது. அப்போ நான் நேர்மறையாக இருந்தேன் அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே நேர்மறையாக மாறும். நான் எதிர்மறையான சக்தியை கொண்டு இருந்தேன் அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே வந்து எதிர்மறையாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நீர் வந்து நம்ம உடம்புல 3 பகுதிகளை கொண்டுள்ளது. அதே நீரை கொண்டு நம்முடைய செல்களை தூய்மை செய்யலாம். இது ஒரு பெரிய ரகசியம், நல்லா தெரிஞ்சுக்கணும். நீரை கொண்டு எப்படி நம்ம உடம்பை தூய்மை செய்யலாம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தாக இருந்தாலும் சரி, ஹோலி வாட்டர். ஏதோ இங்கே கிறிஸ்தவர்களுக்கு ஹோலி வாட்டர், இந்துக்களுக்கு தீர்த்தம், அவர்களுக்கு அது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, இஸ்லாத்துக்கு எல்லாருமே அந்த ஹோலி வாட்டரை பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக? நேர்மறை சக்திக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நமக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்கணும். நீரை
நம்ம சாதாரண நீராக பயன்படுத்துறோமா? அல்லது பிரசாதமா பயன்படுத்துறோமா? அங்க தான் இங்க கேள்வி இருக்கு. அப்ப நீர நம்ம வந்து சக்திசாலியாக மாற்றி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அது நம்முடைய செல்களில் உள்ள எதிர்மறை சக்திகளை அழிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். நம்ம தியானம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும்போது, அந்த தியானம் செய்யற இடத்துல ஒரு சுத்தமான ஒரு செம்பு, அதாவது எச்சில் படக்கூடாது யாருக்கும். எச்சில் படாத பொருள்கள மட்டும் தான் அங்க படைக்கணும். அல்லது பயன்படாத அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு செம்ப நீங்க வச்சுக்கலாம். ஒரு காப்பரா இருக்கலாம். அது மோஸ்ட்லி அந்த காப்பர் அல்லது சில்வர் எத வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா மோஸ்ட்லி நீங்க பயன்படுத்தியிருக்க கூடாது. எங்க உங்களுடைய அந்த இதில பயன்படுத்திறக்கூடாது. ஏன்னா, அதில நீங்க எச்சல் பாத்திரங்கள்லாம் போட்டு விளக்குறனால, எச்சல் பட்ட பாத்திரங்கள அங்க வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அங்க வைக்கக்கூடாது. அப்படி வச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்தினுடைய அந்த வைப்ரேஷன் பாதிக்கப்படும். அந்த அதிர்வுகள் வந்து பாதிக்கப்படும். சுத்தமான ஒரு பாத்திரத்தில நீர முழுசா ஊற்றி நீங்க வந்து திறந்து கூட வைக்கலாம். தியானம் முழுசா நீங்க பண்ணிட்டு, நீங்க அந்த நீர எடுத்து உங்க நீரோட கலந்துறலாம். உங்க நீரோட கலந்துட்டு, உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்க குடிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய செல்கள்ல உள்ள அந்த எதிர்மறை சக்திகள் அழிக்கப்படும். உதாரணத்துக்கு அவங்க கோவமா இருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு வினைகளுடைய தாக்கமா ஏதாவது அவங்க ஒரு ஒரு சோகமான மனநிலையில இருப்பாங்க. இல்ல தப்பா நடந்துக்குவாங்க. எப்படி அது இந்த மாரி உள்ளவங்கலாம் இதெல்லாம் அந்த நீர அருந்தும்போது அவங்களுக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னா, மனமாற்றம் ஏற்படும். மனமாற்றம் ஏற்படும். அந்த நீர நீங்க அப்படி செஞ்சுக்கலாம். அதுபோக வீட்ல வந்து தெளித்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீர் உங்களுக்கு பிரசாதமாக மாற்றப்படும். மெயினா வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள அழிக்கும். இதுக்கு இதே கான்செப்ட் உணவுக்கு நீங்க செய்யலாம். ஆனா முடிந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம் செய்யாத உணவுகள நீங்க இறைவனுக்கு படைக்கலாம். நீங்க தியானத்துல நீங்க ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு அங்க வச்சு, நீங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சு அந்த உணவ எடுத்து கலந்து சாப்பிடும்போது, அந்த உணவுல சக்தி வந்து அதிகமாகும். சக்தி அதிகமாகி நம்ம அந்த உணவ எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய செல்கள் மாறும். ஏன் வந்து ஆன்மீக மையங்கள்ல உணவுக்கு அந்த அந்த பிரசாதத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்னா, அந்த பிரசாதத்த அவங்க தயார் செஞ்சு, அந்த இறைவன் முன்னாடி வச்சு அபிஷேகம் செஞ்சு, அபிஷேக ஆராதனை செஞ்சு, பூஜைகள் செஞ்சு, அந்த வைப்ரேஷன முழுசா உள்வாங்கி நம்ம எடுத்து வாங்கி அத எடுத்துக்கிறனால தான் நமக்குள்ள என்ன ஆகுது அப்டின்னா, மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப நீருக்கு இங்க நான் ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறேன். அந்த நீர நீங்க தெய்வமாக அதனால தான் நாங்க பிரபஞ்ச நல வாழ்த்து காலையில நம்ம போடுறோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஊர்வன, பரப்பன, நடப்பன இவை எல்லாத்துக்கும் காலையில எழுந்த உடனே நன்றி சொல்றோம். நம்மளுடைய முதல் பணியே குருவருள் ஆன்மீக மையத்துல இதுதான். பஞ்சபூதங்களுக்கும், நவகோள்களுக்கும், இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி, பிரபஞ்சத்தோடு நம்ம அப்படியே இணைஞ்சிடுறோம் காலையிலே. இணைஞ்சு நம்ம வரனால, நமக்கு அந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு நெறைய சக்தி கிடைக்குது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீடுகள்ல அந்த நீர வச்சு எடுத்து நம்ம அது ஒரு அத வந்து தீர்த்தமாக குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்த நம்ம கொண்டு வரணும். இத நம்ம செய்ய நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நீங்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் இத நம்ம செய்ய முடியல அப்டின்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன். சோம்பேறித்தனம். எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? செஞ்சா என்ன? அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம்னால தான் நம்ம அத செய்யறதில்ல. இதன் காரணமாக என்ன நிகழுது அப்படின்னா, நம்ம வந்து எதிர்மறை சக்திக்குள்ளேயே நம்ம உழண்டுட்டு இருக்கோம். அப்ப நம்மள சுத்தி வந்து ஒரு நேர்மறை சக்திய நம்ம உருவாக்கிக்க முடியல. இங்க அதுதான் விஷயம். அப்ப 3 பங்கு இந்த உடல் வந்து நீரால இருக்கு. அப்ப அந்த நீராலவே நம்ம சுத்தப்படுத்திக்கணும். 2வது இன்னொரு பெரிய ரகசியம். நம்முடைய மனம் நம்ம பார்த்தோம். உடல் வந்து எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது, உடல்ல ஒரு பெருசா நோய்கள் வராது. அப்படி வந்தாலும் அது சரி பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெருசா ஒரு பாதிப்ப குடுக்காது அப்படின்னு பார்த்தோம். நம்ம உடல கூட ஒரு வகையில எடுத்துக்கலாம். ஆனா மனசு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய பெரிய யோகிகளுக்கே நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் வந்து
மன ரீதியான அழுத்தங்களில் வந்து இன்றைக்கி நிறைய ஆன்மீகத்தை விட்டவங்க நிறைய பார்த்துருப்போம் நம்ம. அப்போ மனசுக்கு வந்து நமக்கு என்ன விதமான பயிற்சி இன்னைக்கு நிறைய ஆன்மீக இயக்கங்களில் பார்த்தீங்கன்னா தியானம் நிறைய வகுப்புகளுக்கு ஏன் மக்கள் ஓடி 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 போகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, அவர் ரொம்ப நல்லா பேசுகிறார், ஏதாவது ஒரு 4 கருத்து எனக்குள்ளே ஏறிடாதா, அவர் ஏதாவது எனக்கு ஒரு அருள் கொடுத்துட மாட்டாரா, நம்பிக்கை அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. யாரு மேல? அவங்க மேல இல்ல, யாரோ ஒருத்தர் மேல. யாரோ ஒரு வெளிநபர் பேசுறாருப்பா, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, செய்ய மாட்டாரா? இன்னைக்கு அதிகபட்சம் வந்து வெளி மனிதர்களை நம்ம நம்புறதை விட தன்னை நம்புறதில்ல, தன்னுடைய அறிவை நம்புறதில்ல. தன்னையும் தன்னுடைய அறிவும் நம்பாததன் விளைவு இன்னைக்கு நம்ம உடல் நோயாளியாகவும் மனநோயாளியாகவும் இருக்கும். அப்ப நம்ம இந்த இந்த சிந்தனை உள்ள எல்லா மனிதர்களும் நம்ம வர வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எல்லாருமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நம்முடைய மனமானது அருள் பெற வேண்டும். என்னடா அது புதுசா இருக்கு? நம்முடைய மனமானது அருள் பெற வேண்டும். அருள், அது பிரபஞ்ச அருள், இறை அருள். எது நம்ம இயக்கக்கூடிய சக்தியினுடைய அருள் பெறணும். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். சரி, சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா அந்த அருளை நம்ம பெறுவதால நமக்கு என்ன நன்மை? அந்த இறை அருளை, பிரபஞ்ச பேராற்றலுடைய அருளை தினந்தோறும் நம்ம காலையில் செய்யக்கூடிய தியானத்தினுடைய அருளை நம்ம பெறுவதால நமக்கு என்ன சார் நன்மை இருக்கு? ஏன் அந்த அருளை நான் பெறுவதற்கு நான் வந்து ஆர்வம் கொள்ளணும், விருப்பம் கொள்ளணும்? இந்த கேள்வி நமக்கு எழணும். அப்போ அந்த உலகியலில் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம அதை பற்றி நம்ம தொடர்ந்து பல முறை பேசி நமக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். உண்மையாலும் நம்ம அந்த அருளை பெற்றன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய மனசை சரி பண்ணுறது, நம்ம நினைக்கிறோம் அவர் மந்திரம் சொன்னால் சரியாரு, இவர் மந்திரம் சொன்னால் சரியாரு, இவர் நம்மளை சரி பண்ணுவார், அவர் நம்மளை சரி வருவார்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு. மனிதர்கள் நமக்கு யாரும் அருளை கொடுப்பது இல்லை. நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், அருளை வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வழங்க முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அருளை வழங்க முடியாது. உங்களை இயக்குகின்ற அந்த மாபெரும் சக்தி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ உங்களுடைய மனமானது அருள் பெற வேண்டும். உங்களுடைய மனமானது அருள் பெற வேண்டும். அருள் பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நேர்மறையான சூழல்கள் உங்களுள் உருவாகும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசை வேணும். நம்மளுடைய மனம் அருள் பெற வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க ஒரு வகுப்பு விட மாட்டீங்க. நீங்க 8 மணிக்கு டான்னு வந்துடுவீங்க. 9:10 தியானத்துக்கு சரியா வந்துடுவீங்க. காலையில தியானத்துக்கு சரியா வந்துடுவீங்க. என்னை கேட்கவே மாட்டீங்க, என்னைய சும்மா விட மாட்டீங்க. சார் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க, சொல்லித் தரவே மாட்டேன்னு கேள்வியால போட்டு இது பண்ணுவீங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜாலியா இருக்கேன். ஏன்னா யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. அருள் நம்ம பெறணும். நம்ம அந்த கிடைத்ததுல இந்த மிகப்பெரிய ஒரு பிறவி இந்த மனித பிறவி கிடைச்சிருச்சு. இந்த பிறவியில நம்ம அருளை பெறலைன்னா எந்த பிறவியில் நம்ம அருளை பெறுறது? அந்த எண்ணம் நமக்கு இல்லை, அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லை. அது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து இந்த ஞான படிப்பை படிப்போம். அது இல்லாதனால தான் அந்த எண்ணம் நமக்கு இல்லை. ஏன்னா கற்றுக் கொடுக்கல யாருமே பெருசா. அருள் பெற வேணும் அப்படின்னு நம்மளுடைய மகா பெரியவா, ரமணர், இந்த மாதிரி உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்த பூமி இது. வள்ளல் பெருமான், இந்த மாதிரி மகான்கள்லாம் அருள் மேல நாட்டம் வச்சிருந்தாங்க. அந்த அருள் உணர்வு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதனாலதான் அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வந்து பல தியாகங்களை செஞ்சு பல விஷயங்களை விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு மனிதர்களாகிய நம்ம வந்து டிசைனா நிறைய பேச்சு கேட்குறோம். இன்னைக்கு நிறைய ஆன்மீகவாதிகளை பார்க்குறோம். எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கு. அப்போ நம்ம இதை பார்த்தோம். நமக்கு இப்போ உடல் ரீதியான நோய்களை நம்ம போக்கணும், மன ரீதியான நோய்களை போக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருப்போம். என்ன பாயிண்ட்டு? இப்போ உடல் ரீதியான நோய்களில் வந்து மனசு சரியாக இருந்தால் உடல் நோய்களை ஈஸியாக போக்கிக்கலாம்ப்பா, அது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அப்போ மன ரீதியான உள்ள நோய்களை போக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அருள் பெற வேண்டும். மனம் அருள் உணர்வு பெற வேண்டும். இந்த அருள் உணர்வானது நாம் பெறும்போது நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போய் அந்த செல்களில் உள்ள
எதிர்மறை சக்திகளை வெளியேற்றும். அதாவது கழிவுகளை வெளியேற்றும்னு வச்சுக்கோங்க. உடல் கழிவுகள் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம உடல் கழிவுகள், உணர்ச்சி கழிவுகள்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகும்போது தான் நமக்கு சில குணங்கள்லாம் நமக்கு வெளிப்படுங்க. ஆன்மீகங்கிறது அந்த அருள் உணர்வு பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்ப நம்முடைய எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் வேணும். நம்முடைய மனமானது அருளை பெற வேண்டும். அது இறை அருளா இருக்கலாம், பிரபஞ்ச அருளா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச அருளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. இந்த அருளை நீங்க தொடர்ந்து அனுதினமும் ஞானத்தை கேட்டோம், தியானம் செஞ்சோம். நீங்க தொடர்ந்து இதை மட்டும் நீங்க பயிற்சியா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்க எல்லாரையும், உங்களை சுற்றி உள்ள எல்லாரையும் உங்களால நேசிக்க முடியும். அன்பா நேசிக்க முடியும். யாரு மேலயும் உங்களுக்கு ஒரு கோபம் வராது. உங்களை அவங்க எதிர்த்து பேசினா கூட, உங்களுக்கு தீமை செஞ்சா கூட அவங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வராது. பிறரை நீங்க அனைவரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாரையும் நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை சூழலை, அதாவது அந்த அருள் உணர்வை நீங்க உங்களுடைய செல்களில் நீங்க தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில வராது. அப்படி 1, 2 வந்தாலும் கூட அது வராத மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழலை உங்களால அதை மாற்றி அமைச்சுக்குவீங்க. அதை உங்களால மாற்றி அமைச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த நோய் பயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அந்த உணர்வு உங்களுக்குள்ள, அந்த அருள் உணர்வு உங்களுடைய நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பயங்கிறதே போயிடும். ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்ற எண்ணம் வந்துடும். பெரிய பெரிய யோகிகள்லாம் நீங்க பார்க்கலாம். நோய்களை கண்டு அவங்க அஞ்சவில்லை, தைரியமா இருந்தாங்க. சரியாகும். அது இயற்கை. அது வினைகளுடைய பயன் நோய்கள். அதை நம்ம அனுபவிச்சு தான் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனுடைய வழியை அந்த நோய் சம்பந்தம், அந்த நோய் தொடர்பான அந்த பயம் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. 3வது பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோய்கள் சம்பந்தமான எனக்கு எந்த நோயும் வராது நம்பிக்கை அப்படிங்கிறது பாருங்க. நீங்க அதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இல்லை. நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள்ல ஒன்று சொல்லும் போது அது இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு மெயினாக வேணுங்க. அப்போ அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். எனக்கு எதுவுமே இல்லை, நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்ற இறக்கங்கள் வரலாம். சில நேரங்களில் பாதிப்புகள் இருக்கலாம், சில நேரங்களில் பாசிட்டிவ் இருக்கலாம், சில நேரம் நெகட்டிவ் வரலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த நினைவுமே நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்காது. அதை நம்ம பார்ப்போம், அதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணுவோம், அதை கடந்து போயிடுவோம். அதிலேருந்து கடந்து போயிடுவோம், அதை இல்லைன்னா சரி பண்ணிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்ததையும் நடக்கிறதையும் தேவையில்லாமல் நினச்சி நம்ம மனசில் குழப்பி கொள்ள மாட்டோம். சரியா? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ள இயல்பாகவே நிகழும். இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம மனசை பாதிக்கிற மாதிரியான செயல்கள்லாம் ஒரு சின்ன செயல் கூட செய்ய மாட்டோம். நம்ம மனசை நம்ம அந்த சக்தியை, நம்ம அந்த மன ரீதியான சக்திகள் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம மனசை பாதிக்கக்கூடிய செயல்கள், நமக்கு பிடிக்காத செயல்களை செஞ்சிருந்தா கூட, இப்போ சில பேர் நம்ம சமஸ்காரத்தின் பிடியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பழக்கத்தை பழகிட்டோம்னா தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில், இப்போ அந்த குடிப்பழக்கம், அந்த பீடி பழக்கம்லாம் பாருங்கள், சில பேரால் விடவே முடியாது. இப்படியான விஷயங்கள் கூட அந்த அருள் உணர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். அதுபோக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல செயல்களை, உதாரணத்துக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஆரம்பிக்கணும், அதில் நம்ம ஒரு சேவை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த மாதிரியான நல்ல செயல்களை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். மெயினாக நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய எதுவுமே, எந்த கெமிக்கல் ரியாக்ஷனுமே நமக்குள்ள நிகழாது. நம்ம அந்த அருள் உணர்வு நமக்குள்ள எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. நம்ம எல்லாருமே நம்ம அந்த அருள் உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது நம்மளுடைய செல்ஸ் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு செயல்படும். அதனால சக்தி நமக்கு அதிகமாகும். இதனால் நம்ம பாடி எந்த ஆங்கிளையும் அவ்வளோ சீக்கிரம் தீங்க கொடுக்காது. அதன் மீறி உங்களுக்கு பிறப்பின் வழியாகவோ அல்லது வினைகளின் வழியாகவோ உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பெருசாக அது பாதிப்பை கொடுக்காது.
2வது நீங்க உணவுகள் எடுத்துக்கொள்றீங்களா, அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள், நான் இதுவும் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த நினைவு அப்படிங்கிறது, இப்போ அந்த அகத்தியர் நம்ம அந்த உணவு எடுத்துக்கும்போது பார்த்துருப்பீங்க. சிவார்ப்பணம், சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அவர் உணவு எடுத்துக்குவார். அது மாதிரி இறைவனை வழிபாடு செஞ்சு ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அதில் அந்த உணவில் உள்ள குற்றங்கள் நீக்கப்படுகின்றன. இப்போ நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலினுடைய அந்த சர்வரினுடைய பாவனை நீங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கிறீங்க. கோபம் உங்களுக்கு இல்லை, ஹோட்டல் சர்வருக்கு கோபம் ஜாஸ்தி. அந்த தோசையை போடும்போது அந்த அவர் வீட்டில் உள்ள மனைவி மேலே உள்ள கோபத்தை டம்முன்னு 2 பக்கம் திருப்பி அடிப்பார். அடிக்கும்போது இந்த வைப்ரேஷன் அந்த விளக்கமாற மூலமாக டம்முன்னு அந்த இதில் தோசையில் விழுகும். சிவனே நீங்கள் பாட்டு நல்ல ஒரு சிந்தனையில் உட்காந்துருப்பீங்க. அந்த தோசையை பிரட்டி பிரட்டி போட்டு சாப்பிட சொல்லுவார். நீங்கள் சாப்பிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. திடீர்னு சாப்பிடுவீங்க, திடீர்னு சண்டை வந்துடும். உடனே எதிர்த்தாப்புல இருக்க மனைவி வீட்டு சண்டைக்கு போவீங்க, இல்லைன்னா கூட ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சண்டை வந்துடும். காரணம் என்னன்னா, அந்த உணவில் உள்ள பாவனை. நம்ம இதுலேயும் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். அப்போ அந்த உணவில் உள்ள பாவனையை நமக்கு அழிக்க தெரியல. நம்ம ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கோம், ஆன்மீக பாதையில் நம்ம வழி நடக்கிறோம். ஆனால் அந்த உணவில் உள்ள அந்த பாவனையை நம்மளால் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல, எடுக்க தெரியல. அப்போ நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது நம்ம சாமியை ஒரு முறைனாவது நினைக்கணும். சாமியை நினச்சி ஒரு பார்வை அந்த உணவுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள், பாவங்கள் என்ன ஆகும், நீக்கப்படும். அந்த பாவனைகள் சொல்லுவாங்க. அதை அந்த பாவனைகள் நீக்கப்பட்டு உணவு தூய்மையாக மாறுகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அருள் உணர்வு அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குணமாக்கக்கூடிய சக்தி, காய்ச்சல் வரும் அதுவே போயிடும், தலைவலி வரும் அதுவே போயிடும், அங்கங்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒன்று அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த குணமாக்கும் சக்தி உள்முகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு குணமாக்கும் சக்தி பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ஆற்றலை புரிந்து கொண்டு அது உள்முகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மனசு ரொம்ப சமச்சீரா, அதாவது நடுநிலையாக இயங்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாமல் ஆட்டமும் ரொம்ப வேகமாகவும் இருக்க மாட்டோம், ஸ்லோவாகவும் இருக்க மாட்டோம், சமநிலையில் செயல்பட ஆரம்பிச்சிடுவோம். அதனால நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உணர்வுகளாகவோ அல்லது உணர்ச்சிகளாகவோ உங்களுக்கு பரிமாற்றம் அடைந்து உங்கள் உடலில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுடைய செல்களை செயலிழக்க வைக்குது. நம்ம ஏன் தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களை இங்கே அதிகமாக உங்களுக்கு புகுத்துறோம் அப்படின்னா, நேர்மறை எண்ணங்களை வாழ்வது என்பது எளிது. நம்ம நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து வாழும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையை நம்ம அடைய முடியும். நம்மளுடைய உடலும் மனசும் சமநிலையில் இருக்கும். நம்மளுடைய உடலினுடைய சக்தி அதிகமாகும். மனதினுடைய சக்தி அதிகமாகும் போது உடலினுடைய சக்தியும் அதிகமாகும். அதனால இந்த அருள் நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த அருள் நிலையை நீ தயவு செஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள்ட்ட தேடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். இவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க டிசைனாக பேசுகிறாங்க, இவங்க நல்ல கருத்து சொல்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுடைய அபிமானத்தில் தான் போவீங்க. பேசுகிறவர் யாராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இறை சிந்தனை. அப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த அருள் உணர்வில் தான் இருக்கணும், அந்த இறை உணர்வில் தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் என்ன எண்ணங்கள் இருக்கலாம், என்ன விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நான் அருள் உணர்வு பெற வேண்டும்ன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த அருள் நிலையானது நம்மளுடைய மனதில் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அப்போ அந்த அருள் உணர்வை நம்ம பெறக்கூடிய நம்ம உடல் நோய்களை கடக்கிறோம், மனநோய்களை கடக்கிறோம். மனநோய்களை கடந்த நம்ம உடல் நோய்களை கடக்கிறோம். இதுதான் இன்னைக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. மிகப்பெரிய சவால் எதுனா உடல் நோய்கள், மனநோய்கள். அதனுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அதனுடைய இது ஷார்ட்கட் ஃபார்முலா. இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும் போது நேர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றீர்கள். உங்களுள் ஆழ்ந்த அன்பையும் அமைதியையும் சக்தியையும் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும்
திருப்தியையும் தொடர்ந்து வெளிப்படுத்துறீங்க. இதனுடைய விளைவு இதனுடைய விளைவு உங்களுடைய எலும்பை கடந்து, சதையை கடந்து, மஜ்ஜையை கடந்து, உங்களுடைய இரத்தத்தை கடந்து, இரத்தத்திற்குள் அணுவில் அணுவாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனதினுடைய பதிவுகளை அழிக்கின்றது. நேர்மறையாக நீங்கள் ஒவ்வொரு கணமும் செயல்படும் போது இந்த மாற்றமானது உங்களுள் நிகழ்கின்றது. உங்கள் வாழ்க்கை பாதையில் பலவிதமான நேர்மறையான ஒரு சூழல்களை நீங்கள் எதிர்கொள்பவராக மாறுகின்றீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் கூட்டமைப்பை பெறுகின்றது. இது வந்து மெடிக்கல்லையே இது மிராக்கிள். நம்ம சில இடங்கள்ல அந்த செல்களினுடைய இணைப்பு இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒரு நம்ம ஒரு ஆப்ரேஷனை இந்த மாதிரியான பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த செல்களினுடைய கட்டமைப்பு இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதையும் மாற்றுவதற்கு, அந்த செல்களை மாற்றுவதற்கான ஒரே ஒரு இது நம்மளுடைய அந்த அருள் உணர்வு தான். அப்போ அந்த அருள் மனம் அருள் பெற வேண்டும். இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கணும். குருவருள் ஆன்மீகத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருமே ஆன்மீக வகுப்புக்குள்ள வரும்போதும் சரி, தியான பயிற்சிக்குள்ள வரும்போதும் என்னுடைய உடலும் மனமும் அருள் உணர்வு வர வேண்டும். அருள் உணர்வுங்கிற இந்த மனதை கடந்து உடலை கடந்து நம்ம உட்காரணும். இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றா? இதற்கு தடை எது அப்படின்னா மனசு தான். அதே மனசு தான் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்களை நீங்க வந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய அருள் உணர்வு உங்களுக்கு பெற விடாது. அருள் உணர்வு பெற விட எவ்வளவு பெரிய நோய்களா இருந்தாலும் அருள் உணர்வை நீங்கள் அதிகரிக்கும் போது அந்த நோயிலிருந்து விடுபட்டவராக மாறுகின்றீர்கள். உதாரணத்துக்கு நம்ம பரமஹம்சரை பார்க்கலாம். புற்றுநோயில் அவர் இருந்தாலும் அதனுடைய வலியை அவர் உணரலை. நோய் இருந்தது, அதனுடைய வலியை உணரலை அவர். அப்போ யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு இந்த நோயினுடைய தாக்கங்கிறது பெருசாக வலியை கொடுக்காது அவ்வளோ சீக்கிரம். அப்போ இந்த வகுப்பின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, உடல் நோயை கடந்து நான் ஆரோக்கியத்தை பெற வேண்டும். மனநோயை கடந்து என்னுடைய செல்லில் உள்ள தீய சக்திகளை அழிக்க வேண்டும். இதுக்குண்டான அந்த வாழ்வியல் தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? காலை எழுந்தவுடன் தியானம் செய்ய வேண்டும். வாய்ப்பு இருந்தால் உடலில் சில பாதிப்புகள் இருந்தால் சில பயிற்சிகள் செய்யலாம். சுவாச பயிற்சிகள் செய்ய வேண்டும். ஆன்மீக சத்சங்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக வகுப்புகள் கேட்க வேண்டும். ஆன்மீக சேவைகள் செய்ய வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யணும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சால் மட்டும்தான், இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யும்போது மட்டும்தான் நமக்குள்ள என்ன ஆகும்? அந்த அருள் உணர்வு அதிகமாகும். அது சாதாரண. இன்னைக்கு நிறைய அந்த அருள் உணர்வை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நாடுகின்றான். இவர் மூலமாக நான் சக்தியை அடைந்தேன், அவர் மூலமாக நான் சக்தி அடைந்தேன். நிறைய உண்மையான ஞானிகள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் உன்னுடைய வலியை நீக்கவில்லை, அதற்கு வலியை காட்டுகின்றேன். அந்த வலியை பின்பற்றி உன்னுடைய வலியை போக்கிக்கொள். நான் உனக்கு வலியை காட்டுகின்றேன், அவ்வளவுதான். நான் ஒரு வழி தான் சொல்ல முடியும். அந்த வழியை பின்பற்று, உன்னுடைய வலியை போக்கிக்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக். நம்ம அந்த எளிமையான விஷயங்களை தெரிந்து கொள்ளாம ஒரு கவர்ச்சியான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றி அதில் தோல்வி அடைஞ்சு இதாகி கடைசியில் வெறுமையாகி இந்த உலக வாழ்க்கை மேலே ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை இப்படி நிறைய நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. அதனால் நம்ம எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஞானிகள். நம்ம உடலினுடைய மொழி நமக்கு தெரியும், மனதினுடைய மொழி நமக்கு தெரியும். இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய மனதை சரி செய்வோம். நம்முடைய மனதை சரி செஞ்சு அந்த மனதுக்கு அருள் உணர்வை நம்ம அளிக்கிறோம், விருந்தாக அளிக்கிறோம். அருள் உணர்வு பெற்ற நம்முடைய மனதானது உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக வைக்க உதவுகின்றது.
அதனால இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட எல்லாருமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் உடல் ஆரோக்கியத்துல நான் இவ்வளவு மாற்றம் எனக்குள்ள இருக்கு. மன ஆரோக்கியத்துல இவ்வளவு மாற்றம் இருக்கு. அதுக்குண்டான அந்த பயிற்சிகளை நான் முறையா செய்யறேன். இங்க பயிற்சி இல்லாம மாற்றம் என்பது இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னுமே அந்த மனநிலை எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு பரிகாரத்தை செஞ்சா நம்ம விடுபட்டுறலாம். ஒரு சாமியார்கிட்ட போய் ஒரு தீட்சை வாங்கினா விடுபட்டுறலாம். இல்ல ஒரு பெரிய மகான்கிட்ட போய் நம்ம ஒரு சச்சகத்துல உட்கார்ந்துட்டு விடுபட்டுறலாம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக விடுபட முடியாது. திரும்பவும் சொல்றேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு வழியை காட்ட முடியாது. வழி கூறத்தான் முடியும். அந்த அருள் உணர்வு என்பது உங்களை இயக்குகின்ற அந்த ஆதி பரம்பொருள் சக்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. எப்போதுமே எதிர்மறை தாக்கத்துக்குள்ள வராம எப்போதுமே உங்களை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் ஞானமாகவும் தூய்மையாகவும் ஆனந்தமாகவும் வச்சிருங்க. அதுக்கான படிப்பினையை தான் குருவருள் ஆன்மீக மையம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அனைவரும் இதை பின்பற்றி தொடர்ந்து வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடைய குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.